சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து மீனாட்சி வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சேதுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்னும் வேலை முடியல, மீட்டிங் எல்லாம் இருக்குது, 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும், முடிச்சுட்டு போக சொல்கிறாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்ல, ராஜாங்கமும் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, 2 நாள் இருந்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு மாதிரி இருமுறாரு, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. ஆனால் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு அப்படியே அசதில் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுது, இதுக்கு மேலே ஃபோன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம சேதுவும் அதே தான் நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து நான் சொன்னேன்ல 2 நாள் இருக்க சொன்னேன், ஆனால் இருக்க மாட்டேன்னீங்க, இப்போ தானாகவே 2 நாள் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படியோ 2 நாளாக மீனாட்சிக்கு வேற உடம்பு சரியில்லை, வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு மீனாட்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, இப்போ மீனாட்சி கூட இருக்க போகிறேன், அதை நினச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு இல்லை மாமா, மீனாட்சியும் மலர் அக்கா கூட கருப்பண்ணை கூட அமுச்சு வச்சிடலாம், நாம் 2 பேர் மட்டும் இங்கே இருக்கலாம் தனியாக கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிற நீ, அறிவு இருக்கா உனக்கு? நாம் 2 பேரும் தனியாவா? எனக்கு குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, உனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாத்த விட முக்கியம் மீனாட்சி தான் அப்படின்னு ஐஸ்வர்யா மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம சேது பேசிடுறாங்க. இதை கேட்டு ஐஸ்வர்யா கஷ்டப்படுறாங்க. என்னடா இது, ஹனிமூன் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்றத கேட்டு மீனாட்சிக்கே அழு வருது, கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தீங்கன்னா மீனாட்சி தூக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா வந்து வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஆண்டி சொல்லி அமிச்ச மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கலை. அங்கே ஈஸ்வரி ஒரு கழகத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. இன்னும் மீனாட்சியும் கொடுக்கல, நம்ம அழகரையும் மாற்றிக்கல. இதனால பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய அழகரை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க இருக்குன்றத.